பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. ஆனா நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்கா சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பொருளுடைய விலை என்னன்னு தெரியாது. அந்த பொருளை 12.5% லாபத்துக்கும் அதே மாதிரி 10.5% நஷ்டத்துக்கும் விற்கும் போது அந்த விற்கிற விலைக்கான வித்தியாசம் பார்த்தோம்னா 161 ரூபா அப்படின்னா, ஒருவேளை அந்த பொருளுக்கு 19% லாபம் கிடைக்கும்னா என்ன விலைக்கு விற்க வேணும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு பொருளோட விலை அது என்னன்னு தெரியாது. அந்த பொருளை 12.5% லாபத்துக்கும் அதே மாதிரி 10.5% நஷ்டத்துக்கும் வித்தா அந்த விற்கிற விலைக்கான வித்தியாசம் 161 ரூபா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப ஒருவேளை மொத்தமா அந்த பொருளுக்கு 19% லாபம் கிடைக்கணும்னா என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரக்டா அந்த 2% ஆட் பண்ணுங்க. 12.5% இங்க 10.5% ரெண்டையும் கூட்டமா 23%. இந்த 23%க்கு தான் இந்த 161. ஸோ நமக்கு தேவை 19% லாபம் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை பார்த்தோம்னா 100%. ஸோ அப்போ 19% லாபம் அப்படின்னா இப்போ 100 + 19% ஆட் பண்ணா 119. ஸோ 23%க்கு 161னா 119%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணோமா 23% இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 119% இன்ட்டு 161. நெக்ஸ்ட் இந்த 23 கொண்டு போனோமா எக்ஸ் ஈக்குவல் டு 119% இன்ட்டு 161 வகுத்தல் 23%. சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 161 23ஆல கேன்சல் பண்ணோமா 7. 7 இன்ட்டு 119 ஈக்குவல் டு 833. ஸோ அப்போ 19% லாபத்துக்கு விற்கணும்னா வித்தமா மொத்தமா 833 ரூபாய்க்கு விற்கணும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.